ஹாய் ஹலோ வெல்கம் பேக். காலையில் எழுந்த உடனே எப்பயும் போல் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிஸ்டமில் ஆஃபீஸ் ஒர்க் பண்ண ஆரம்பித்தாச்சு. மே மந்த் முடிஞ்சு ஸ்கூல் ஆரம்பிக்கிற வரைக்குமே மார்னிங் ரொட்டீன் இப்படி தான் இருக்கும். சிஸ்டமில் உட்காந்து ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு சமைக்க போவேன். ஏன்னா வந்துட்டு காலையில் யாருமே ஏர்லியராக எழுந்திரிச்சு சாப்பிட மாட்டாங்க. எல்லாருமே தூங்கிட்டு லேட்டாக தான் எழுந்திரிக்கிறதுனால நானுமே அந்த டைமில் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஆர் லஞ்ச் செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா சன்னா மசாலாவுக்கு பெரிய வெங்காயம் தக்காளி எல்லாமே அரைச்சி போட்டு கிரேவி செஞ்சுருந்தேன். 2 நாளைக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்த மளிகை சாமான்லாம் பிரித்து வைக்கிறதுக்கு எனக்கு நேரம் கிடைக்கல. சாட்டர்டே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். காலையில் கோதுமை பாக்கெட்டை மட்டும் எடுத்து பிரித்து அன்றைக்கி வந்துட்டு சப்பாத்தியும் சன்னா கிரேவியும் செஞ்சுருந்தேன். காலையில் சன்னா கிரேவி வச்சுட்ருக்கும் போதே அதே குக்கரில் வந்துட்டு மதியானம் சாம்பாருக்கு தேவையான பருப்புமே ஏற்றி வச்சாச்சு. கிரேவி மட்டும் செஞ்சு வச்சுட்டு சப்பாத்தி வந்துட்டு தீத்தி வச்சுட்டேன்னா போதும். சஞ்சய் வந்துட்டு தோசைகளில் போட்டு எடுத்துருவான். திருப்பி காலையில் 9:15 போல் எனக்கு கேட்சப் கால் ஸ்டார்ட் ஆகிடும். சப்பாத்தியை தீத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு கால் அட்டென்ட் பண்ண வந்துட்டேன். அன்றைக்கி காலையில் மீட்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி போயிட்டு மதியானம் பொரியலுக்கு தேவையான வெண்டைக்காவை கழுவி வச்சிட்டோம்னா அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் கட் பண்ணி பொரியல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வெண்டைக்காயை கழுவி வச்சுட்டு இருந்தேன். அதோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி ஆஃபீஸ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு.